வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவுடாக இணைந்திருக்கின்றோம். செம்மணி விவகாரம் தொடர்பில் பலதரப்பட்ட விடயங்கள், பலதரப்பட்ட நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருந்தாலும் தொடர்ச்சியாக அது சார்ந்தான ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் செம்மணியில் புதைக்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகள் தமிழரசு கட்சிகளிடமிருந்து அனுரவுக்கு அந்த பறந்திருக்கக்கூடிய கடிதம் சார்ந்து பல விடயங்கள் வெளிவந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விசாரணையில் உண்மையை கண்டறிந்த சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் நீதி ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தி இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியிருக்கிறது. கடந்த காலங்களில் இபிடிபி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் டக்ளஸ் தேவானந்தா ஒரு கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது சார்ந்தான கடிதங்கள் இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதிக்கு பறந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்குது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவிகே சிவஞானம் மற்றும் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கையொப்பமிட்டு இந்த கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் செம்மணியில் முன்னெடுக்கப்படுகின்ற புதைக்குழி அகழ்வு பணி குறித்து ஆழ்ந்த கவலையை தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக நாங்கள் எழுதுகிறோம் என்ற விடயத்தை அங்கு அவர்கள் மையப்படுத்தியிருந்தார்கள். உண்மையை வெளிக்கொணரவும் தடயவியல் நெறிமுறைகள் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தரங்களை பூர்த்தி செய்வதை உறுதி செய்யவும் குற்றவாளிகளை நீதியை முன்னிறுத்தவும் அவசர மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். 1998 ஆண்டு பாடசாலை மாணவியான கிருஷாந்தி குமாரசுவாமி மற்றும் குடும்ப உறுப்பினர்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததுக்கான தண்டனை பெற்ற சோமரத்தின ராஜபக்ஷ தனது விசாரணையில் 300 முதல் 400 வரையிலான தமிழ் பொதுமக்கள் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இதன் பின்னர் குறித்த பகுதியில் 1999 ஆண்டு அகழ்வாராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதில் 15 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றில் 2 1996 ஆண்டு காணாமல் போனவர்களது அடையாளம் காணப்பட்டிருக்கு. தடயவியல் உறுதிப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் வழக்குகள் தேக்கமடைந்திருந்தன. இன்று வரை அதற்கு அர்த்தமுள்ள நீதி வழங்கப்படவில்லை. 2025 ஆண்டின் முதற் பகுதியில் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி அரியாலை சிந்துபாத்தி இந்துமையான புனரமைப்பு பணிகளின் போது மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதனால் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அந்த இடத்தை ஒரு பெரிய மனித புதைகுழியாக அறிவித்து நீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள உத்தரவிட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதன்படிதான் தற்போதைய நிலையில் குழந்தைகள் உட்பட சுமார் 65 எலும்புக்கூடுகள் 2 கட்டங்களாக தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. அவற்றின் பாடசாலை பை, பொம்மைகள், வளையல்கள், செருப்புகள், துணி, துண்டுகள் போன்ற சான்று பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதோடு மர்ம பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த எலும்புக்கூடுகளும் தடயவியல் சோதனைகளுக்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டிருக்குது. மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சிகள் இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை பிரச்சாரத்துக்கான தெளிவான சான்றுகளை காண்பிக்கின்றன. எந்த ஒரு நிலைமாறு கால நீதி செயல்முறைகளுக்கும் உண்மையை கண்டறிவது அடித்தளமாக இருக்க வேண்டும். 2009 ஆண்டில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட 16 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் காணாமல் போனவர்களையும் நீதியையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை இங்கு நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் தாமதமின்றி செயற்படுத்துமாறு தாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார்கள். இதில் குறிப்பாக 5 அம்ச கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். ஒன்று, 1999 மற்றும் 2005 ஆண்டில் புதைக்கப்பட்ட சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டவை தொடர்பான சட்ட வழக்குகளை கொழும்பு மற்றும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றங்களின் கீழ் ஒரே நீதித்துறை மற்றும் தடயவியல் விசாரணைக்காக ஒருங்கிணைக்க வேண்டும். விசாரணையின் அனைத்து நிலைகளையும் மேற்பார்வையிட தடயவியல் ஒருமைப்பாடு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை உறுதி செய்ய சுயாதீனமாக சர்வதேச அளவில் மதிப்பிடும் தடயவியல் நிபுணர்களை ஈடுபடுத்த வேண்டும். இது 2வது. 3வதாக அனைத்து இடைக்கால மற்றும் இறுதி தடயவியல் அறிக்கைகள், DNA விவரங்கள் மற்றும் அடையாள முடிவுகளை வெளியிடுதல். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள், சிவில் சமூகம் மற்றும் சர்வதேச பார்வையாளர்களுக்கு அணுகலை எளிமையாக்க வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்குது. 4வது விடயம் 1999 ஆண்டு தோண்டி எடுக்கப்பட்ட தற்போது கிளாஸ்கோவில் வைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படும் எச்சங்கள் திரும்பி அனுப்புங்கள். இதனால் இவை அதே நெறிமுறைகளின் கீழ் பரிசோதிக்கப்பட்டு அவர்களின் குடும்பங்களுக்கு கண்ணியத்துடன் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். 5வது விடயம் தற்போதைய அகழ்வாராய்ச்சி சர்வதேச தரத்தின் கீழ் முடிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு கணிசமாக மேம்படுத்தப்படுகின்ற அந்த நிதி தளபாட வளங்களை ஒதுக்குங்கள். நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் காணாமல் போன அன்புக்குரியவர்களை தொடர்ந்து தேடுகிறார்கள். மேலும் உண்மை மற்றும் பொறுப்பு கூறல் இல்லாமல் நல்லிணக்கம் ஒரு முகமூடியாகவே உள்ளது. அதே நேரத்தில் இந்த கொடூரமான குற்றங்களுக்கு பொறுப்பு கூறுகின்றவர்கள் மீது வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கவும் இது தேசிய குணப்படுத்தலுக்கு அவசியமானது என்ற விடயத்தையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இதுவாறு இருக்க இலங்கையின் தார்மீக மற்றும் சட்ட கடமைகளை நிலைநிறுத்துவதற்கும் உண்மை மற்றும் நீதியை நோக்கி நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கும் இந்த நடவடிக்கை அவசியம். இந்த நடவடிக்கைகளை எளிதாக்குவதிலும் அவை சரியான நேரத்தில் செயல்படுத்தப்படுவதையும் உறுதி செய்வதிலும் ஆக்கபூர்வமாக
முழுமையாக ஆதரவளிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தை அவர்களுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று நீதி என்பது வேண்டும் என்பதனை தாயக பகுதியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் அறிக்கைகளூடாகவும் சரி, கடிதங்களிலூடாகவும் சரி, தங்களுடைய தரப்பு நியாயத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கொடூரமான இனப்படுகொலை, மனித படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை அங்கே குடியிருந்த இராணுவங்கள் அந்த காலத்தில் அதில் தான் இருந்தன. அவை அது அறுதரம் மறுதளிக்க முடியாது. முள்ளி சந்தியில இருந்து செம்மணி வரையிலே அடர்த்தியாக இராணுவ பிரசன்னம் இருந்தது. அவை அந்த இராணுவத்துக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்களே தான் இவ்வளவு கொலைகளையும் 300, 400 அல்லது 500, 600 சொல்றார்கள். அவர் இந்த அளவுக்கு எண்ணிக்கையான நூற்றுக்கணக்கான சிவிலியன்ஸ்களை, பொதுமக்களை, குழந்தைகள் உட்பட கொண்டு குளித்திருக்கிறார்கள், தாற்றிருக்கிறார்கள் என்ற நிலை இங்கே வெளிவருகிறது. இப்பொழுது வரையிலே இந்த ஆய்விலே 65 உடலங்கள் கண்டெடுக்கப்படுகிறது. இன்னும் மேலும் நூற்றுக்கணக்கிலே அது கண்டெடுக்கப்படலாம் அந்த பிரதேசத்தில் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி சொல்ல போகிறது என்பதை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.